மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன். சரிங்களா? வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் பார்க்கலாம், அதிகமாக எதுவும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இதில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ராஜபுத்திரர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ராஜபுத்திரர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜ்புத் அப்படின்ற ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து ராஜ்புத் அப்படின்னு வந்துச்சு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வழித்தோன்றல், அப்படி இல்லைன்னா அரச வம்ச ரத்த வாரிசு அப்படின்றது பேர் தான் ராஜ்புத். ஓகேங்களா? இது சும்மா கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலுடைய இஸ்லாமியோட காலகட்டம் என்னவா கணிச்சிருக்காங்கன்னா கிபி 1200. சரிங்களா? நம்ம ராஜபுத்திரர்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ராஜ்புத் அப்படின்றது ரஜ்புத்ர என்னும் சமஸ்கிருத சொல்லிருந்து வந்தது. ராஜ்புத் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வழித்தோன்றல் அல்லது அரச வம்ச ரத்த வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜபுத்திரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 36 வகையை சேர்ந்துருக்காங்க. ராஜபுத்திரர்கள் அங்கங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பிரிவுக்கான பேர் இருந்துச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 36 வகை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் பந்தேல்கட் பகுதியை ஆட்சி செஞ்சவங்க சந்தேலர்கள் அப்படின்னும், ஹரியானா பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தோமரர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? 36 வகையில் இப்போ நம்ம பார்த்து சும்மா 2 தான் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 4 வம்சங்கள் என்னென்ன அப்படின்னா பிரதிகாரர்கள், சவுகான்கள், சாளுக்கியர்கள், பரமாரர்கள். ஓகேங்களா? இதுதான் 4 முக்கியமான வம்சங்கள். ராஜபுத்திரர்கள்லே 4 முக்கியமான வம்சங்கள் என்னென்னா பிரதிகாரர்கள், சவுகான்கள், சாளுக்கியர்கள், பரமாரர்கள். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சவுகான்கள், சாளுக்கியர்கள் தான் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சவுகான்களுக்கு வருவோம். சவுகான்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா கிபி 956 1192 வரையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. கிபி 956 1192 வரையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்களுடைய தலைநகர் வந்துட்டு சாகம்பரி. ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்மராஜா. இந்த சவுகான்கள் அப்படின்ற ஒரு ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்ம ராஜா. கடைசி அரசர் யாருன்னா பிருத்திவிராஜ் சவுகான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சவுகான்கள் அப்படின்ற ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். இவங்களுடைய கடைசி அரசர் பிருத்திவிராஜ் சவுகான். ஓகேங்களா? அடுத்தது இந்த பிருத்திவிராஜ் சவுகான் வந்துட்டு 2 போரில் முக்கியமான போரில் பங்கேற்றிருப்பார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் தரையின் போர், இன்னொன்று 2ஆம் தரையின் போர். இந்த 2 கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி பிசி டிஎன்பிசிலையுமே கூட கேட்டிருக்காங்க. முதல் தரையின் போர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிபி 1191 நடைபெற்று இருக்கும். 1191 யாருக்கும் அப்படின்னா பிருத்திவிராஜ் சவுகான் மற்றும் முகமது கோரி. பிருத்திவிராஜ் சவுகான் விசஸ் முகமது கோரி. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருந்திருப்பார். முதல் தரைன் போரில் வின் பண்ணது யார்? பிருத்திவிராஜ் சவுகான். இதே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தரைன் போர் வந்துட்டு கிபி 1192 ஒரு வருஷம் கழிச்சு 1191 முதல் தரைன் போர் நடந்திருக்கு. 1192 2ஆம் தரைன் போர் நடந்திருக்கும். யாருக்குன்னா சேம் அதே பர்சன்ஸ்குள்ள பிருத்திவிராஜ் சவுகான் விசஸ் முகமது கோரி. இதில் முகமது கோரி வெற்றி பெற்றுட்டு பிருத்திவிராஜ் சவுகான் வந்து கொல்லப்பட்டார். சரிங்களா? அப்போ அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுகான் வம்சம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம பார்த்தது கடைசி அரசரே வந்துட்டு பிருத்திவிராஜ் சவுகான் தான். அவரே கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னும் போது அவங்களுடைய சவுகான்கள் அப்படின்ற வம்சம் முடிஞ்சிட்டு இஸ்லாமியர்கள் முகமது கோரி அந்த இஸ்லாமியர்களுக்கான வம்சம் வந்துட்டு தோற்றுவிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த 2 தரைன் போர்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. முதல் தரைன் போர் அப்போது இதில் என்னென்னு பார்த்துக்கணும்னா இது தரைன் போர்னா தரைன் அப்படின்ற பிளேஸில் தான் நடைபெற்று இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு முதல் தரைன் போர் 2ஆம் தரைன் போர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. முதல் தரையின் போர் கிபி 1191, 2ஆம் தரையின் போர் கிபி 1192. 2 டைமுமே வந்துட்டு பிருத்திவிராஜ் சவுகான் விசஸ்
முகமது கோரி தான். ஃபஸ்ட்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் வின் பண்ணியிருந்திருப்பார். இரண்டாவது போரில் முகமது கோரி வின் பண்ணிவிட்டு பிருத்திவிராஜ் சவுகானை கொன்று இருப்பார். சரிங்களா? ஓகே, இதில் இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்த் பார்த்தை அப்படின்ற ஒரு அறிஞர் பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற ஒரு காவியம் எழுதியிருப்பார். பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற ஒரு காவியம் எழுதியிருப்பார். யார் எழுதியிருக்காங்கன்னா சந்த் பார்த்தை. யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகானை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காவியத்தை அவர் எழுதும் போது பிருத்திவிராஜ் சவுகான் இறந்துருப்பார். சரிங்களா? பிருத்திவிராஜ் சவுகான் இறந்ததுக்கு அப்புறம் தான் சந்த் பார்த்தை வந்து இந்த காவியத்தையே படைச்சிருப்பார். பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற காவியம் அது. ஓகேங்களா? அடுத்தது ரக்ஷாபந்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் உருவாச்சு. ரக்ஷாபந்தனை கொண்டு வந்தது இவங்க தான். ரக்ஷாபந்தன் அப்படின்றது ராக்கி கட்டி நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்குள்ளான ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரக்ஷாபந்தன். ரக்ஷா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, பந்தன் அப்படின்னா கட்டுதல் ஆர் உறவு. இந்த ரக்ஷாபந்தன் வந்துட்டு இவங்களுடைய காலத்தில் தான் உருவானதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1905 வங்க பிரிவினை அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரக்ஷாபந்தனை ஒரு டூலாக யூஸ் பண்ணி வங்க பிரிவினை அப்போது வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இருந்த ப்ராப்ளமை வந்துட்டு இந்த ரக்ஷாபந்தன் மூலியமாக அவங்க வந்துட்டு க்யூர் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். நான் ரக்ஷாபந்தன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான உறவை வந்துட்டு பரிமாற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இஸ்லாமியர்களின் தோற்றம். ஏன்னா இப்போ வந்துட்டு முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகானை கொன்னுட்டாரு. முகமது கோரி அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இஸ்லாமியர். அதுக்கப்புறம் இஸ்லாமியோட வம்சம் வந்துட்டு தொடக்கமாக ஆரம்பிச்சிருக்கும். இஸ்லாமிய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா மெக்கா, அரேபியாவில் தான் வந்துட்டு இஸ்லாமியர்களோட தோற்றம் இருக்கும். தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் அப்படின்றவர் தான் இஸ்லாமியத்தினுடைய தோற்றத்தை வந்து தோற்றுவித்தவர். இஸ்லாமிய தோற்றத்திற்கு காரணமானவர் யாருன்னா இறை தூதர் முகமது நபிகள் நாயகம். ஓகேவா? கலீஃபத் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அதுக்குன்னா என்னென்னா இறை தூதர் என பொருள். நம்ம முன்னாடி பார்க்கல இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் அப்படின்ற இறை தூதருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலீபத் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரே ஆளுமை, இவங்களுக்கு ஒரே கடவுள் தான். சரிங்களா? இறை தூதர் அப்படின்றது பொருள். இதில் நம்ம 2 பேரை பற்றி முக்கியமாக நிறைய பார்ப்போம். கஜினி மாமூது, முகமது கோரி. இந்த 2 முக்கியமான பர்சன்ஸ் பற்றி தான் இவங்களுடைய இஸ்லாமியர்களோட தோற்றத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கஜினி மாமூது. அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவின் மீது 18 முறை வந்துட்டு இடைவிடாது வந்துட்டுருப்பார். 17 முறை படையெடுத்து வந்தார். 18வது முறை தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது 17 முறை படையெடுத்து இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யாருன்னா கஜினி மாமூது. இவருடைய காலம் கிபி 997 1030. கிபி 997 1030. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டா போதும். இதில் கஜினி மாமூதுக்கும் மிஸ்ஸஸ் ஜெயபாலர் அப்படின்ற ஒரு அரசருக்கு இடையே 1001 நடந்திருக்கும். இவர் வந்துட்டு ஒரு ஷாஹி அரசர். ஓகேங்களா? ஷாஹி அரசர் ஜெயபாலர். இதே கஜினி விசஸ் ஆனந்தபாலர் வந்து 1008. இந்த மாதிரி கொஷின்ஸை மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. பட் புக்கில் இருக்குன்றதுக்காக முக்கியமான நோட்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். கஜினி வந்துட்டு எப்போ தானேஸ்வரத்தை சூறையாடினார் அப்படின்னா 1011. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1018 மதுராவை சூறையாடிருப்பார். 24 அன்கில்வாட் நகர் அப்படின்ற இடத்த வந்து சூறையாடிருப்பார். சோமநாதபுரம் கோவிலை சூறையாடிருப்பார். இவர் வந்துட்டு படையெடுத்து வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாருன்னா இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டிட்டு போகணுன்னு தான் நினச்சிருப்பாரு. பட் இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டார். சரிங்களா? கஜினி மாமூது என்னதான் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தாலும் முகமது கோரிக்கு முன்னாடியே இருந்திருந்தாலும் ஒரு ஆட்சியின் ரிலேட்டடாக அவங்க போனதே கிடையாது. இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. சரிங்களா? இதில் வந்துட்டு இவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1030. அப்போது 997 1030 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சி காலம். சரிங்களா? இவருடைய இறந்தது 1030. முகமது கோரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகமது கோரி. கஜினிக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவர் தான் வந்துட்டு முகமது கோரி.
சரிங்களா. கஜினி மாமூது நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, அவருக்கு சும்மா கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு குறுநில தலைவர் தான் முகமது கோரி. இவர் ஃபஸ்ட்டு 1175 முல்தான் அப்படின்ற பிளேஸையும் 1186 பஞ்சாபையும் கைப்பற்றி இருப்பார். அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா தரைன் போர்கள். என்னென்ன தரைன் போர் நமக்கும்? முதல் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர், இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. தரைன் போர் அப்படின்னாவே வந்துட்டு பிருத்திவிராஜ் சவுகான் விசஸ் முகமது கோரி டெல்லி தரைன் அப்படின்ற பிளேஸில் தான் நடந்திருக்கும். முதல் தரைன் போரில் வந்துட்டு சவுகான் வெற்றி பெற்றிருப்பார், அதாவது பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றிருப்பார். எந்த இயர்னா 1191. இரண்டாம் தரைன் போரில் முகமது கோரி வெற்றி பெற்றிருப்பார். அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1192. அப்போ 1192ஓட வந்து பார்த்திங்கன்னா சவுகான்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது ஆட்சி செஞ்சது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் தான். அதுலேயும் 1206 வந்துட்டு முகமது கோரி இயற்கை எழுதியிருப்பார். சரிங்களா. முகமது கோரியோட வாழ்க்கை எதோட முடியுதுன்னா 1206ஓட முடிஞ்சிரும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் வந்திருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள், முதல் சுல்தான் இந்தியாவில் இருந்த படைத்தளபதி தான் குத்புதீன் ஐபக்கு. இவர் தான் தனது டெல்லியினுடைய முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டு டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா. இது ஃபுல்லாக இந்த லெசன் ஃபுல்லாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நீங்கள் புக்கில் வாசித்து பாருங்கள். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.